நிலவியல் சார்ந்த இடங்களுக்கு, அதாவது ஜியாலஜிக்கல் சைட்ஸ் எனப்படும் இடங்களுக்கு நண்பர்களுடன் தொடர்ந்து பயணத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறேன். அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன். என்னுடைய தளத்தை படிப்பவர்களுக்கு அதெல்லாம் தெரியும். இந்த இடங்களுடைய முக்கியத்துவம் என்ன? முதல் விஷயம், தக்கான பீடபூமி என்று நாம் சொல்லும்போது மிக மிக முக்கியமான ஒரு உலகிய அளவிலான ஒரு நிலவியல் அற்புதம். ஏனென்றால் உலகின் மிக தொன்மையான பாறை நிலங்களில் ஒன்று இது. இந்த பூமி குளிர்ந்து வாழ் நிலமாக ஆன போதே உருவான ஒரு நிலம். இங்குள்ள பாறைகள் இன்றைய வடிவில் பல பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானவை. ஆகவே உலகம் முழுக்க இருந்து நிலவியல் ஆய்வாளர்கள் தக்கான பீடபூமியை ஆய்வு செய்வதற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு அந்த அருமை தெரிவதில்லை. ஏனெனில் முதலில் நமக்கு நிலவியல் அறிமுகம் இல்லை. இன்னொரு பக்கம் நாம் வாழும் நிலமாகியால் நாம் அவற்றை தனியாக கவனிப்பதில்லை. தக்கான பீடபூமியின் விளிம்பில் தான் தமிழகத்தினுடைய வடக்கு எல்லைகள் அமைந்துள்ளன. அதாவது ஹொசூரில் தக்கான பீடபூமியுடைய ஒரு விளிம்பு அமைந்துள்ளது. அப்படியே வேலூர், செஞ்சி என்று தக்கான பீடபூமியுடைய விளிம்புகளை நாம் சொல்ல முடியும். அங்கிருந்து கிட்டத்தட்ட 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேல் இருக்கிறது இந்தியாவுடைய மையப்பகுதியாகிய தக்கான பீடபூமி. அது இந்தியாவின் கூரை என்று வேண்டுமென்றால் சொல்லலாம். அதன் பிறகு மகாராஷ்டிரா விளிம்புகளில் அது மறுபடியும் கீழ் நோக்கி இறங்க தொடங்குகிறது. போன்ற விளிம்பு பகுதிகளில் மறுபக்கம் இருக்கும் கங்கை சமவெளி நோக்கி இறங்கக்கூடிய பாதைகள் உள்ளன. தக்கான பீடபூமியிலிருந்து சமநிலம் நோக்கி ஆறுகள் விழுகின்றன. வடக்கே சித்திரகூடத்திலிருந்து மேட்டூர் அருவி வரைக்குமான எல்லா அருவிகளுமே தக்கான பீடபூமியில் தோன்றி சமநிலத்தில் விழுபவை தான். அது வழியாக நமக்கு ஏராளமான மின் ஆற்றல் உற்பத்தி நிகழ்கிறது. இதற்கப்புறம் நிலவியல் சார்ந்து இந்த பூமியின் தோற்றம் பற்றின பல்வேறு ஆய்வுகளை செய்வதற்கான இடமாக தக்கான பீடபூமியில் உள்ளது. உதாரணமாக தொல் காலத்தில் எரிமலைகள் நீருக்குள் வெடித்தால் அந்த லாவா உடனடியாக அது உறையும். ஒரு வகையான கொப்புளங்கள் போலவே அது இருக்கும், அல்லது காளான் போல இருக்கும். இதற்கு பில்லோ ராக்ஸ் என்று பெயர். இந்த வகையான பாறைகள் இந்த பகுதியில் உள்ளன. இந்த இடம் யானா கேவ்ஸ், இதே மாதிரியான நிறைய குகைகள் இந்தியா முழுக்க இருக்கு. குகைகளின் வழியே என்கிற ஒரு நூலே நாங்கள் குகைகளை பார்க்கறதுக்கான பயணங்களை பற்றி எழுதியிருக்கோம். இந்த இடத்துக்கு 2017 மாமங்கலையின் மலைங்கிற தொடரில் எழுதின காலகட்டத்தில் இங்கே வந்திருக்கோம். அது வெண்முரசு எழுதக்கூடிய காலம். மாமல்லர் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக இங்கே குடஜாத்திரி போனபோது இங்கே வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய குகைகள் இருக்குது. பெரும்பாலும் எல்லா குகைகளுமே சிவனுடைய இடங்களாக இருக்குது. ஏன்னா கர்நாடகத்தில் சிவன் குகேஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். வசன கவிதைகள், அதாவது கன்னடா வஜன இயக்கத்துடைய கவிதைகள், அக்கமகதேவி, பசவா போன்றவர்கள் அனைவருமே குகேஸ்வரா என்கிற ஒலியை சிவனை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துவதை பார்க்கலாம். நெஞ்சமனும் குகையில் உறைபவன் என்று அதற்கு பெயர். இங்கு இருக்கக்கூடிய குகை அப்படி பார்த்தா ஒரு நெஞ்ச குகை என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கோயில்கள் எல்லாமே ஏதாவது ஒரு இயற்கையினுடைய ஒண்டர் ஆச்சரிய இருக்கிற இடத்துல இருக்கு என்பது ஒரு மிக முக்கியமாக குறிப்பிடப்படுது. உதாரணமாக இந்தியாவில் ஏதாவது ஒரு ஆறு தெற்கில் இருந்து வடக்கு போச்சுன்னா, ஒரு வளைவு திரும்பிச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு முக்கியமான கோயில் இருக்கும். 2 ஆறுகள் இணையக்கூடிய இடத்துல எல்லாமே கோயில்கள் இருக்கும். அந்த மாதிரி விந்தை என்று மூதாதையர் நினைத்த எல்லா இடத்துலையுமே ஆலயங்கள் இருக்கும். அந்தந்த விந்தைகளுக்குரிய தெய்வங்களாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் காலபைரவர், சிவன் போன்ற தெய்வங்கள் இருக்கின்றன. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பிரம்ம தத்துவம் என்று சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்துல மனிதனை மீறிய ஒரு மகத்துவம் நிகழ்வதாக தோன்றுகிறதோ அந்த இடத்துல நாம பிரம்மத்தை உணர்கிறோம். அங்க ஒரு இறை நிறுவுகையை நிறுவி அதை வழிபடுகிறோம். இதான் பொதுவாக நம்ம நடந்துட்டு இருக்கு. இந்த குகையும் அதுக்கான ஒரு சான்று என்று சொல்லலாம்.